இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாய்? இதான் கேள்வி. எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? நரி நாடு ஆளணும்னு ஆசைப்படுது. நரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சுற்றி ஆடு மந்தைகளை கூட்டி வச்சுக்கிட்டு பேசுது. நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா, நான் நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, குளிர்காலத்தில் மழை காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு போர்வை கொடுத்துட்றேன், ஒரு கம்பளிங்குது. சரி, இவன் போர்வை கொடுத்துடாம இருக்குன்னு ஓட்டை போட்டு நாட்டாவன்கிட்ட கொடுத்துட்றாங்க நரிக்கிட்ட. நரி வந்தவொடனே எல்லா ஆட்டையும் விட்டு தோலை உரிக்குது. ஏன் உரிக்கிறாங்கன்னு, அப்புறம் போர்வை உங்களுக்கு எங்கேருந்து கொடுக்குறது? உங்கள் தோலை உரிச்சு தான் போர்வை செஞ்சு கொடுக்கணும்னு. நரி ஆட்டு தோலை உரிக்குது, இவன் நம்மளை வரின்னு உரிக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. எப்படி உரிப்பான்? கணக்கில்லாத அத்தியாவசிய அடிப்படை தேவையா இருக்க மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்தி இருக்கிறார் ஐயா ஸ்டாலின். சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. சொத்து வரி உயர்வுனால என்ன? வாடகை கூடும். நான் வாடகை வீட்டில் குடியிருந்தேன்னா வீட்டு உரிமையாளர் சொத்துக்கு வரியை கட்டுறதுக்கு என் வாடகையில் தான் கூட்டுவாப்பில். இப்போ கடை வாடகைக்கு இருக்கிறாருன்னா அவர் வாடகை கூட்டுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அத்தியாவசிய பொருளை விலையை கூட்டுவார். பிறகு அரிசி விலை, பருப்பு விலை, பால் விலை, முட்டை விலை, காய்கறி விலை எல்லாம் தானா ஏறும். நிலம் வாங்கினீங்கன்னா, பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா 10 மடங்கு அந்த பத்திரப்பதிவு கட்டணத்தை கூட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் இலவச பஸ்ஸுங்கிறது ஒரு நம்ம படிச்சிருக்கோம், ரொம்ப அறிவு சமூகம். நம்ம உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த மக்களடா நம்மன்னு எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்லுவார். ஏன்னா பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குரான் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்குன்னு இருக்கு. உலகத்தில் என் நாட்டவருக்கும் எம் சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கு ஏற்ற ஒரு நன்னறி, ஒரு வேத நூல் உண்டென்றால் நம்மளுடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் தந்தறிய திருக்குறள் தான். கிறிஸ்தவம் பைபிள் கிறிஸ்தவர் வீட்டில் இருக்கும், குரான் இஸ்லாமியர் வீட்டில் இருக்கும், பகவத்கீதை இந்து வீட்டில் இருக்கும். இவர் இதை படிக்க மாட்டார், இவர் இதை படிக்க மாட்டார், இதை படிக்க மாட்டார். ஆனால் எல்லா சமயத்தவரும் படிக்கிற ஒரு புனித நூல் உண்டென்றால் அது திருக்குறள். ஒரு ஆகச்சிறந்த அறிவு சமூகம் இது. இவன் அறிவியல் மொழி இல்லை தமிழ்மா. அறிவியல் வளர்ச்சி வராத காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன் கரிகால் பெருவளத்தான் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தி காட்டினான். அவனை மாதிரி இன்னும் ஒருத்தங்கூட உலகத்தில் அணைய கட்டலை. போய் பாருங்க எப்படி கட்டியிருக்கான்னு. வெள்ளைக்காரன் வந்து தொப்பியை கலட்டி வச்சு வணங்கிட்டான். நான் உங்களுக்கு தலை வணங்குறேன்ட்டான். அவ்வளோ பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் கொண்டது. பகுத்துண்டை பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு முதல் குரல்லையே பிக் பேங் தியரியை பாடுறான் நம்ம பாட்டேன். உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனிலிருந்து வெடிச்சு சிதறிய துகள்கள் தான் அகரம் முதல் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறான். இதை தான் பின்னாடி அறிவியல் பிக் பேங் தியரின்னு சொல்லுது. எல்லாவற்றையும் பாடிட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மொழி, இந்த மொழியின் பிள்ளைகள் நாம் அந்த பெருமையெல்லாம் இழந்து விட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அலைகிறோம். உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் நாடு ஆண்டிருக்காங்க. ஆனால் நாட்டை ஆண்ட மன்னன் வள்ளலா இருந்து பார்த்துருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், காரி என்று 7 பேர் கடையல் வள்ளல்கள். 7 பேரும் மன்னர்கள் எல்லாம் வள்ளல்களாக இருந்திருக்கார்கள். அப்படிப்பட்ட வள்ளல் பரம்பரையில் வாரி வாரி கொடுத்த வள்ளல் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாம் 2000 கொடுப்பானா, ஓட்டுக்கு 1000 கொடுப்பானா, 10,000 வங்கியில் போடுவானா, 5000 போடுவானா, ஒரு பிச்சைக்கார கூட்டமாக நம்மளை மாற்றி தன்மானத்தை இழந்து வாழ்கிற ஒரு தருதலை வாழ்க்கையை நமக்கு தந்துட்டான். அப்போ இலவசம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? ஏமாத்த போறான்னு அர்த்தம். வாக்குக்கு ஏன் காசு கொடுக்கணும்? படிச்சிருக்கீங்க இல்லை? நான் உங்களுக்கு வேலை செய்ய வர்றேன், சேவை செய்ய வர்றேன், நான் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? உங்களுக்கு காசு கொடுத்து நான் உங்களுக்கு எம்எல்ஏ ஆகி அல்லது எம்பி ஆகி நான் சேவை செய்கிறதுக்கு நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய மனித புனிதர்களாடா காசு கொடுத்து எங்களுக்கு நல்லது செய்ய வர்றதுக்கிட்டே? எனக்கு கொடுமை பாரு. பணத்தை கொடுத்துட்டானாவே திருட போகிறான். எப்போ? எலும்பு துண்டை போடும்போது நாய்க்கு தெரியுது, நமக்கு தெரியணும்.
சரி ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்துருவிய, அதுக்குள்ளே என்ன தவப்பிய? காய்கறி, கீரை, கிழங்கு, முருங்கைக்காய், இதை அதை என் கொடுப்பான். உலகத்துக்கு என் விவசாயி தான் கொடுப்பேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மிக்சி கொடுப்பாங்க, மிக்சி எதை போட்டு அரைப்ப? மிளகா, மல்லி, மஞ்சள்லாம் எவன் கொடுப்பான்? அது என் விவசாயி தான் கொடுக்கணும். கிரைண்டரு, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுப்பேன், அதில் எதை போட்டு ஆட்டுவேன்? அரிசி பருப்பேன், அதை எவன் தருவான்? எங்கள் அப்பா விவசாயி தான் தரணும். இதை புரிந்து கொள்ளணும். உனக்கு ஒன்றை கொடுக்குறானா திருடுறான். அறிவு சமூகமே, அன்பு பெற்றோர்களே, என்னுடன் பிறந்தார்களே, உங்கள் மகன் சொல்வதை ஆழ்ந்து கவனிங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுது. ஒரு தொகுதியில் 3 லட்சம் வாக்காளர்கள், ஒரு வாக்காளருக்கு 1000 ரூபாய், 20 கோடி 25 கோடி முதலீடு என்றால் எம்எல்ஏ ஆயிட்டால் 250 கோடி 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா என்கிற கேள்வியை என்னரும் உடன் பிறந்தார்கள், என்னருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கு காசு கொடுக்கணும்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிக்கணும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் உருவாகிவிடும். அப்ப பணம் அரசியல் ஆனால் அங்க பண்பாடு ஒழுக்கம் செத்து போகும். இதை அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து புரிந்து கொள்ளணும். இதை நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க என்ன செய்யணும்? இதை ஒழிக்கணும். சாதி, மதம், சாராயம், பணம் அரசியலாக விடக்கூடாது. இப்ப உங்க பிள்ளையை நீங்க நல்லா கவனிங்க. ஒன்ன உங்களுக்கு சொல்றேன். சாதி முதலில் வந்ததா, மதம் முதலில் வந்ததா, மொழி இனம் முதலில் வந்ததா? எது முதலில் வந்தது? ஆதியில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. இதைதான் மார்க்ஸ் சொல்றான். மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசுகிற ஒரு மக்களின் கூட்டம் இனம். அப்ப மொழி இனம் தான் முதலில் தோன்றியது. மிக மிக பின்னாடி வந்தது சாதி, மதம். அதை நம்ம தாத்தா அப்படி பாடுறான். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாய்ங்கிறான். இப்ப இடை வந்தது. இப்ப கிறிஸ்தவன் தோன்றி எத்தனை ஆண்டு இருக்கும்? ஒரு 2000, இப்ப 2026. அதுல இருந்தா ஆண்டை கணக்கிடுறாங்க. இயேசு பிறப்புக்கு முன், இயேசு கிமு கிபு என்று. கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டு. அதுக்கு முன்னாடி அந்த சமயம் இல்லை. ஆனா யார் இருந்தது? நீ இருந்த, நான் இருந்தேன். நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். அதனால கவனத்தில் வச்சுக்கணும். இஸ்லாம் தோன்றி ஒரு 1700 1800 ஆண்டுகள் இருக்கும். பௌத்தம் அதுதான் மூத்தது. புத்த மதம் அது ஒரு 2500 ஆண்டு இருக்கும். அப்போ இந்த சமயங்கள், இந்த சாதிகள் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே நீனும் நானும் தமிழன் அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். இது இடை வந்தது. அப்ப எது பெருசு? மொழியும் இனமும் தான். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த சீமான் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு போனால் யார் என்று கேட்பான்? நான் தேவர், நான் கவுண்டர், நான் வன்னியர், நான் நாடார், நான் கோனார், நான் உடையார், நான் பிள்ளை, நான் முதலி, நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அப்ப நான் யாரு? நான் தமிழன். அதான் என் அடையாளம். இந்த நிலத்தை விட்டு இங்கிலாந்து போறேன், இந்த நிலத்தை விட்டு அமெரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு அரேபியா போறேன், குவைத்து போறேன், துபாய் போறேன், மலேசியா போறேன், சிங்கப்பூர் போறேன். எங்க போனாலும் ஹூவாரியோன்னு கேட்பான். எதுக்கு? நீ என்ன மொழியில் பதில் சொல்கிறாய்ன்னு பார்க்க. அங்க போயிட்டு ஐயாம் இன்டர்நெட் போட மண்டும்பான். ஐயாம் இஸ்லாம் அப்படி கை கொடுக்க முடியாது. ஐயாம் கிறிஸ்தவன் அடையாளப்படுத்த முடியாது. அங்க போய் நான் வன்னியர், நான் கவுண்டர், நான் தேவர், நான் நாடார், நான் செட்டியார், நான் முதலி, பிள்ளை, உடையார், முத்தரையர் என்று பேச முடியாது. அப்ப நான் யார்? எங்க சென்றாலும் நான் தமிழன். இதான் என் அடையாளம். இதுதான் என் அடையாளம். இதை நீ புரிஞ்சுக்கணும். போ, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. உனக்கிட்ட கை கொடுப்பான் ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுப்பான். போ பிரான்ஸுக்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். மொழிதான் முகம், மொழிதான் முகவரி, மொழிதான் என் அடையாளம். அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை
நான் தமிழன். அதான் என் பெருமை மிக்க அடையாளம். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால என்ன வேணும்? சாதி வேண்டும், மதம் வேண்டும் என்றால் தள்ளி நில்லு. எனக்கு போட்டாதவன் ஓட்ட. என் மொழி வேணும், என் மொழி வேணும். உலகின் முதல் மொழி தமிழ். என் மொழி வேணும். நான் அந்த இனத்தின் மகன், என் இனம் வேணும். மொழி பெருமை, இனப்பெருமை கொண்டிருந்தால் நீ என்னோட நில்லு. சாதிதான் வேணும் என்றால் தள்ளி நில்லு. மதம் தான் வேணும் என்ற தள்ளி நில்லு. ஏன்? சாதி அரசியலானால் சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்க மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் அங்க பண்பாடு ஒழுக்கம் செத்து போகும். அப்ப எது அரசியலாகும்? மொழி, இனம். ஏன்? நான் தமிழன், என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், உலகம் தழுவி நேசித்து நின்றவள் உலகிலே என் தாய் தான். அவள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என் தாய் தமிழ் தாய் தான் சொன்னார். நான் பேரன்பு தாயின் மகன், இரு கரமும் விரித்து ஆரத்தழுவி உலகம் முழுமைக்கும் நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருமகனார் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்றான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எங்கள் வள்ளலார் பெருமகனார் பயிருக்கு உயிருக்கு என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் நாங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடினான். சாதி மதங்களை பாரோம் என்று பாடியவன் எங்கள் பெரும்பாவனன் பாட்டன் பாரதி. அறிவு சமூகமே, நீ எந்த உணர்வு கொண்டு எழுச்சி பெற போகிறாய்? சாதியாக நின்று நீ சாதித்த ஒன்று சொல்லு, நான் இப்படி இறங்கி போறேன். மதமாக நின்று நீ சாதித்த ஒன்று ஒண்ணும் இல்லை. உனக்கு சொந்த நிலத்தில் அதிகாரம் இருக்கா? ஒண்ணு கேட்கிறேன், எந்த சாதிக்காரன் மொத்த சாதிக்காரனும் சேர்ந்து ஒத்த ஒரு சாதிக்காரனுக்கு போட்டு நீ வென்றுவியா? இல்லை இல்லை. ஒரு தொகுதியில வன்னியர்னா 3 கட்சி வன்னியர் தான் போடும். ஆனால் எந்த வன்னியருக்கு மற்ற சாதி போடுதோ அவன் தான் ஜெயிப்பான். அது எந்த சாதிக்காக நிக்கிறவனோடவா, திராவிடத்துக்காக நிக்கிறவனோடவா, மொழி இனம் என்று தமிழருக்காக நிக்கிறவனோட நீ இணைய போறியா? அதான் இந்த தேர்தல் இருக்கிற முதன்மையான பரீட்சை தேர்வு. அதுதான் ஏமாந்துட்ட, பலகாலத்தை விட்டுட்ட. உனக்கு அக்கறையோடு எடுத்து பேச ஒருத்தனும் இல்லை. நீ எனக்கு என்ன தந்திருக்க? 4 முறை தேர்தலில் நின்றுருக்கேன், 4 முறை என்னை தோக்கடிச்சிருக்க. 5வது முறை வந்து நிற்கிறேன். தோத்தவ மாதிரி என் மூஞ்சி தெரியுதா? தோத்த பிள்ளை அதே உற்சாகத்தோட அதே நம்பிக்கையோட களத்தில் இன்னும் நிற்கிறேன்னா காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? நம்பிக்கை. என் மக்களின் மீது நான் வச்சிருக்க நம்பிக்கை. அங்குலமாக என் அடித்தளத்தை என் மக்கள் கட்டமைத்து வருகிறார்கள். சீன மூங்கில் வளர்ந்து வருகிறான் உங்கள் மகன். எப்படி சீன மூங்கில்? ஒருத்தன் தோட்டத்தில் தன் வயல்ல மூங்கில் விதைய விதைக்கிறான், தண்ணி ஊத்துறான், முளைக்கல. 1 மாசம் ஊத்துறான், முளைக்கல. தினா ஊத்துறான், 1 வருஷம் ஊத்துறான், முளைக்கல. 2 ஆண்டு ஊத்துறான், முளைக்கல. அவனுக்கு விடுறதால சளைக்கல. மறுபடியும் ஊத்துறான், முளைக்கல, சளைக்கல. மறுபடியும் ஊத்துறான், மறுபடியும் ஊத்துறான், மறுபடியும் ஊத்துறான். 8 ஆண்டுகள் ஊத்திட்டான், சளைக்கல. உழைக்கிறத விடல, ஊத்திக்கிட்டே இருக்கான், முளைக்கல முளைக்கல. 9வது ஆண்டு ஒரு நாள் வந்து பார்க்குறான், அப்படியே சிலுத்து மண்டிட்டு கும்பிடுறான். நிலமெங்கும் மொத்தமா மூங்கில் முளைச்சிருச்சு.